வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு கல்யாண விழா, அதில் நடிகர் சிம்பு போய் கலந்துக்கிறார். சிம்புனா தெரிந்த ஒரு முகம், டி ராஜேந்தருடைய அன்பு மகன். எங்கள் காலத்தில் டி ராஜேந்தர் அப்படின்னா அப்பா எவ்வளோ பயங்கரமான ஒரு புகழ், ஃபேமஸ் தெரியுமா? ஒருதலை ராகம் பாடல்லாம் இன்னைக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாடங்கள். அதெல்லாம் பாடல்கள் கிடையாது, பாடங்கள். இது குழந்தை பாடும் தாலாட்டு. அந்த பாட்டெல்லாம் எல்லாம் தலைகீழாவே வரும். ஆமாம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம் அப்படின்றார். அதே மாதிரி தான் ரயில் பயணங்களில் மைதிலி என்னை காதலி இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஆமாம், அவருடைய பாடல்கள் அன்னைக்கு அவ்வளோ கருத்தாழமாக இருந்தது. ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட எடுத்தார் சொன்னாதான் காதலா, மற்றபடி மோனிசா என் மோனிசா, அதெல்லாம் அந்த அளவுக்கு திரைக்கு அதிகம் சரியில்லை. மற்றபடி பாடல்கள் நல்லா இல்லை. இன்னும் அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய திறமை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துற மாதிரி இப்போதைக்கு ஒரு சூழல்ல வெளிப்படுத்த விரும்பவில்லையா என்னன்னு தெரியல. மற்றபடி பையனை நடிக்க வச்சு இன்னைக்கு ஃபேமஸ் பண்ணிட்டாரு சிலம்பரசனை. ஆமா, சிலம்பரசன் அப்படி முதல்ல சிலம்பரசன் அப்படின்னு பேர் போட்டாரு. அப்புறம் சிம்புன்னு மாத்தினாரு. அப்புறம் எஸ்டிஆர்னு மாத்தினாரு. அப்ப பழையபடி இப்ப சிம்பு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா பேரை அடிக்கடி மாற்றக்கூடாது. ஆமா, ஒரே பேர் சிம்பு, அற்புதமான பேர். ஏன்னா அவர் நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி மற்ற எல்லா லாஜிக்கும் பார்க்கக்கூடியவர். அதன் அடிப்படையில் நடிகை சிம்புவுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகலை, 41 வயசு. ஆமா, இடையில நயன்தாரா மற்ற சோர்ஸ் சில பப்ளிக்கான நடிகையோடு கூட சேர்ந்து பேசப்பட்டாரு. ஆமா, அவர்களை கட்டி தூக்கி பிடித்த மாதிரிலாம் பல படங்கள் வைரல் ஆச்சு அன்னைக்கலாம். அது ஒரு காலமாக இருந்தாலுமே கூட அதனால ஒருவேளை யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டி ராஜேந்தர் இது சம்பந்தமா கேட்டோம்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் 41 வயசுலையா? 41 வயசுலயும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சரியான பொண்ணு அமையவில்லை. அதனால இன்னும் கல்யாணம் நடக்கல, இன்னும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியான பெண் சிம்புவுக்கு, என் மகனுக்கு அமைந்து விட்டா நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். எப்ப கேட்டாலும் அதே தகவல் தான் சொல்லுவார் டி ராஜேந்தர். ஏன்னா அவர் அஸ்ட்ராலஜி நிறைய பார்க்கக்கூடியவர், நியூமராலஜி மற்ற சோர்ஸ் எல்லா லாஜிக்கும் பார்க்கக்கூடியவர். ஒருவேளை செவ்வாய் தோஷம், நாக தோஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்புறம் சில குரு தசை புத்தி கோட்சாரங்கள்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் தள்ளி வைத்து கொண்டே செல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எது எப்படியோ ஆமா, அவர் பேசிய ஒரு அட்வைஸ் பேச்சு இன்னைக்கு ஒரு வைரலா போயிட்டு இருக்க. சொல்லி யாரு? நடிகர் சிம்பு ஒரு கல்யாண விழாவில் நடிகர் சிரிஷ் அப்படிங்கிற ஒரு நடிகருடைய கல்யாண விழாவுக்கு நடிகர் சிம்பு அழைக்கப்பட்டிருக்கார். அங்கு போய் கலந்துக்கிட்டார். கலந்துட்டு இருக்க சமயத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு தருவாங்க இல்லையா? நடிகர் சிம்பு இல்லையா, அவருக்குன்னு ஒரு தனி பட்டாளமே இருக்கு, ரசிகர் பட்டாளம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மைக்கு கொடுக்கிற சமயத்துல அவர் அற்புதமா பேசியிருக்கார். அவருடைய பேச்சுல சில அட்வைசபிள் இருந்திருக்கு. அது சில நெட்டிசன்கள் என்னப்பா அது கல்யாணமான ஒரு ஆண் மாதிரி ஒரு விஷயமா இருந்திருந்தா பரவாயில்ல, கல்யாணமாகாத சிம்பு இப்படித்தான் அட்வைஸ் கொடுப்பாரு, மற்றபடி சிம்புலாம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல நெட்டிசன்கள் அவர் ரசிகர்கள் இன்னைக்கு அவரை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது அவருடைய சமாச்சாரம், அதை விடுங்க. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இந்த கல்யாண இதுல பேசியிருக்கிறார். அதாவது நீங்கள் கட்டும் மனைவியை அவளுடைய தகப்பன் அவளை எவ்வாறு பார்த்து கொள்வானோ அதை போல் அவளை பார்த்து கொள்ளுங்க. ஒரு ஆணுக்கு ஒரு அட்வைஸ். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சொல்றார். ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் கட்டும் ஒரு ஆணை, கணவன் என்ற ஆணை உங்களுடைய தகப்பனை போல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். புரியுதுங்களா? ஆணுக்கு அந்த அட்வைஸ். நீ கட்டக்கூடிய அந்த மனைவி என்ற பெண்ணை அவனுடைய தகப்பன் எந்த அளவுக்கு அவனை பார்த்து கொள்வானோ அதே மாதிரி பார்த்து கொள்ளுங்க. ரைட், ஓகே. பெண்ணுக்கு நீங்கள் கட்டும் கணவன் என்ற ஆணை
உங்கள் கணவனை உங்கள் தகப்பனை போல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். அதான் ஒன்றும் புரியல. இந்த இடத்துல வந்து 2 வகையிலுமே வந்து ஆணையை குறிப்பிட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் வகையிலையும் ஒரு பெண்ணுக்கு, ஆண் வகையிலையும் ஒரு பெண்ணை வந்து பார்த்துக்க சொல்லி போட்டு அவள் தகப்பனை போல் நீ பார்க்கணும்னு சொல்லி போட்டு அட்வைஸ் கொடுக்குறார். பெண் வகையிலையும் அவளுடைய தகப்பன், ஆமா அதாவது உன் தகப்பனை நீ எப்படி பார்த்துக்குவ அதே மாதிரி உன் கணவனை நீ பார்த்துக்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னு கேட்டா, பெண் அப்படிங்கிற அம்மாவோ பெண்ணை போன்று அப்படிங்கிற ஒரு அட்வைஸோடு இந்த இடத்துல வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குறை. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு சைக்காலஜி எப்படி அப்படின்னா, மகனுக்கு அம்மாவைத்தான் பிடிக்கும், மகளுக்கு அப்பாவைத்தான் பிடிக்கும். நீங்க எவ்வளோ அட்வைஸ் சொல்லி பாருங்க, மகள் வந்து கேட்கவே மாட்டான். அப்பா சொன்ன உடனே டக்குன்னு கேட்பான் மகள். அதே மாதிரிதான் மகனும். அப்பா வந்து எவ்வளோ சொல்லுவார், அப்படி போடா இப்படி போடான்னு சொல்லுவார். அவன் கேட்கவே போ டாடி அப்படி டாடி இப்படி போட்டு அவன் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டே போவான். அம்மா வந்து டக்குன்னு சொல்லுவாங்க, டாடி உன் பையனுக்கு நீ தாண்டி சொல்லணும், அவன் எவனை சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு இப்படி அவர் சொல்லிட்டு போயிடுவார், ஆபீஸ் போயிடுவார். உடனே அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு, இங்க வாடா, என்ன அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. இல்லம்மா அவர் அப்படி இப்படி அவர் அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு போட்டு திருப்பவும் அப்பா சொல்றதுதான் அம்மா சொல்லுவார். உடனே வந்து அந்த மகன் வந்து கேட்டுக்குவார். அப்ப மகன் சொல்வதை, மகன் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை அம்மா கேட்கக்கூடிய ஒரு சொல், மகள் சொல்லக்கூடிய ஒரு பேச்சுக்களை அப்பா கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. அது மாதிரிதான் அம்மா பேச்ச மகன் கேட்பான், அப்பா பேச்ச மகன் கேட்பான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதன் அடிப்படையில் இருக்கும் பட்சத்துல வாழ்க்கை ரொம்ப நன்றாக. அப்ப வந்து சிம்பு வந்து எவ்வாறு சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஒரு கற்பனையா பார்க்கலாம். அதாவது ஆணுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆணுக்கு வந்து உங்களுடைய மனைவியை வந்து அவர் அப்பா எந்த அளவுக்கு பார்த்து கொள்வாரோ அந்த அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் கூட சொல்றாரு. ரைட், சரியான பாயிண்ட். ஓகே, சைக்காலஜிக்கலா அது. அதே வேளையில பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் சம்பந்தப்பட்ட வகையில உங்களுடைய கணவனை என்ன உங்கள் தகப்பனை போல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இல்லாம, உங்கள் கணவனை அவருடைய அம்மா அவரை எவ்வாறு பார்த்து கொள்வார் அதை போல நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இது சைக்காலஜில கரெக்டா ஒத்து வந்திருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கணவனை அவனுடைய அம்மா எந்த அளவுக்கு பார்த்து கொள்வார் அதை போல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆமா, அப்படி அவர் சொல்லல நடிகர் சிம்பு அப்படி சொல்லல. உங்கள் தகப்பனை போல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு அறிவுரை சொல்றார். அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதா தெரியல. ஒரு பெண் வந்து தன் கணவனை அவனுடைய அம்மா எந்த அளவுக்கு அவனை கவனித்துக் கொண்டாலும் அந்த அளவுக்கு கவனிக்கிறப்பதான் வந்து தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உட்காரம். மனைவியா அம்மாவா அப்படின்னு குழம்பி போயிடணும் ஒரு ஆண்மகன். அந்த அளவுக்கு ஒரு அட்வைசபிள் இருக்கக்கூடிய ஒரு நடத்தி எடுக்க ஒரு பெண்ணுடைய மனைவிங்கிற ஒரு பெண்ணினுடைய நடத்தி இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து ஒரு ஆண் வந்து தூக்கி நிறுத்தப்படுவான். ஆமா, அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல அவ்வாறு ஒரு பெண் செயல்படக்கூடிய சமயத்துலதான் கட்டாயமா வந்து அந்த பெண் தூக்கி நிறுத்தப்படுவான், அந்த ஆண் தூக்கி நிறுத்தப்படுவான், அவன் நல்லா இருப்பான். அதை விட்டு போல நடிகர் சிம்பு வந்து உங்களுக்கு தகப்பனை போல் அவனை பார்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற சமயத்துல எப்படி லாஜிக்கு உட்கார்லீங்க? அப்ப அம்மாக்களுக்கு அங்க வேலையே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலுமே கூட 2 வகையிலையுமே வந்து தகப்பனை போல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பக்கத்துல வந்து சரியா சொல்லியிருக்கிறார். உங்கள் மனைவிகளை வந்து அவளுடைய தகப்பன் எவ்வாறு பார்த்து கொள்கிறானோ அவ்வாறு பார்த்து கொள்ளுங்க. ரைட், ஓகே. இந்த பக்கம் உங்கள் கணவனை பெண்ணுக்கு உங்கள் தகப்பனை போல் பார்த்து கொள்ளுங்க. அதுதான் வந்து லாஜிக் உட்காரல. அப்படி சொல்லவும் முடியாது. ஒரு பெண்ணுக்கு வந்து யார் அறிவுரை சொன்னாலுமே சரி, ஆமா நம்ம கல்யாணம் பண்ற பல விதம் பார்க்கலாம். பார்த்துக்கம்மா,
நல்லபடியா பார்த்துக்க, மாமனா மாமியா சொல்ல கேட்டு நடந்துக்க, மற்றபடி நாத்தனா சொல்படி நடந்துக்க. ஆமா, குடும்பத்துக்கு வந்து பேர் வாங்கி கொடுமா. ஆமா, இனிமே அவங்க தான் அப்பா அம்மா, எல்லாமே அவங்க தான். உங்க கணவன் தான் எல்லாமே, பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் எல்லாமே. நாங்க தாய் வீடு இருக்கிறோம். இந்து மத சாஸ்திரப்படி கன்னியாதானம் செஞ்சு கொடுத்துட்டோம். மற்றபடி வந்து மற்ற மத ஆச்சார பிற இஸ்லாமியம் கிறிஸ்துவ சோன்ஸ் அடிப்படையில் அதோடைய அடிப்படையில் யார் சொன்னாலுமே சரி, அந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற சமயத்துல ஒரு பெண்ணை ஒரு ஆண்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து ஒரு பெண் வீட்டார் இருப்பாங்களே ஒழிய, கல்யாணம் முடிச்சுட்டு தாலியை கட்டிட்ட வாப்பான்னு சொல்லி போட்டா தன் மகளோடு ஒரு அந்த ஆணையும் கூட்டி செல்லக்கூடிய அளவுக்கு பெண் வீட்டார் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்றும் சமுதாயம் வளரல. அந்த அளவுக்கு வந்து பெண் மேல வந்து தகப்பன்மார்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சைக்காலஜி இதுல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. தான் பெற்ற பெண் மீது தன் தகப்பனுக்கே நம்பிக்கை இல்லை. அதாவது கல்யாணத்து வரைக்கும் அந்த பெண்ணை வந்து மடியில வந்து பூனையை கட்டின மாதிரி வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. எங்கு போனாலும் பாதுகாப்பு செக்யூரிட்டி பண்ணிக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கல்யாணம் வருது, கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுத்த சொன்னா அப்பா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமூச்சு விடுவாங்க. அப்பா அப்போ வந்து அப்பா சொல்லிடுறாரு, பொண்ணோட அப்பா சொல்றாரு, எப்பா உனக்கு என்ன வேணும் கேள்வி தர்றேன். வண்டி வேணுமா, வாகனம் வேணுமா, சொத்துக்கள் வேணும், நகைகள் வேணுமா, என்னென்ன வேணும் தர்றேன். இந்த அப்பா எல்லாத்தையும் பிடிச்சிக்க, முடிஞ்சு போச்சு, என்னை விட்டுரு, இனிமே வந்து அவ உன்னுடைய பொறுப்பு, அவ்வளவுதான். அதுதான் வந்து அடிப்படை உண்மை. இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு பெண்ணோடு ஆண் போகின்றானா? இல்லை, ஆணோடு தான் பெண் போவார். அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த பெற்றோர்களே வந்து அந்த பெண்ணை வந்து அந்த ஆணோடு சேர்த்து விடுகிறாரு. அப்பா இனிமே விட்டுருப்பா, அவன் எனக்கு அந்த அந்த உன்னுடைய மனைவியான என் பெண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதோட விட்டுரு, முடிஞ்சு போச்சா, நீ தான் எல்லா பொறுப்பும். அவன் எப்படி ஒரு சூழலாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. ஆமா, நீ தான் வந்து அப்பனும் நீ தான், ஆத்தாளும் நீ தான், கேள்வி நீ தான், பதிலும் நீ தான். அப்ப என்ன ஆகுது? அப்பனுக்கு வந்து நிம்மதி வந்துடுது, ஒரு பெண்ணுடைய அப்பனுக்கு. அப்ப இது வெளிப்பாடு என்னன்னா, நிம்மதி வர்றது ஒரு பக்கம் இருந்தா அடிப்படை என்ன? தன் மகள் மேலேயே தன் அப்பனுக்கு அந்த அப்பனுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப எப்படா அவளை வச்சு பாதுகாக்கிறது? ஏதாவது தவறு நடந்து விடுமோ, ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ, யாரோடு ஓடி போய் விடுவாளோ, மற்ற சோன்ஸ் ஏதோ ஒரு பால் ஏற்பட்டு விடுமோ, இதன் அடிப்படையில சமுதாயத்தை நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, மற்றபடி வந்து சில பேர் வந்து இவருடைய நடத்தையை பார்த்து நம்மளை கேவலமாக பேசி விடுவார்களோ, ஏன் அந்த அடிப்படையில் இவளுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும்ப்பா, இப்படியாவது பாதுகாப்பு கொடுத்துடணும். முடிச்சு பாதுகாப்பு கொடுத்தோமா, நம்ம ஒருத்தர் இப்ப பாருங்க, பல பேர் சொல்லுவாங்க, அப்பா நீ ஒருத்தவன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மானு சொல்லுவான், அப்பனும் சொல்லுவான். ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களா, இதை நம்ம பல குடும்பத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது கல்யாணம் என்பதுங்கிற கான்செப்ட் வந்து ஒவ்வொரு பெண்ணினுடைய அப்பனும் வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழல் தான். அப்பா கையை பிடிச்சி ஒப்படைச்சிருவாங்க. கடைசியில பாருங்க, பல கிராமத்து கல்யாணத்துல இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. கொடுப்பாங்க, அப்பா இந்தாப்பா பொண்ணு ஓம் பொறுப்பு, இந்தா நகை கேட்ட நகை கொடுத்துட்டேன், சொத்து கேட்ட சொத்து கொடுத்துட்டேன். ஆமா, அண்ணா நகர் பங்களாவா, இல்ல திண்டுக்கல்ல பங்களாவா, இல்ல ஜவாதுபட்டி புதூர்ல மிகப்பெரிய ஒரு பால் பண்ணையா, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய வெறியப்பூர்ல மிகப்பெரிய ஒரு 48 ஏக்கரா தோட்டம் இருக்க, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், என்னை விட்டுரு, என் பொண்ணுதான் அவன், என்னை விட்டுரு, இனிமே எல்லாம் நீ தான் பொறுப்பு. சொத்துக்கள் அவளை காபந்து பண்ணக்கூடியது அவங்களோட சொத்துக்கள் எழுதி கொடுத்துட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு ஒதுங்கக்கூடிய விஷயமாகத்தான் ஒரு ஆண் அங்க இருப்பான். அதாவது தந்தை என்ற ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு. அப்ப இதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது சிம்பு சொன்ன அட்வைஸ் எப்படி உட்காரும்? ஃபர்ஸ்டுக்கு உட்காந்துரும், ஆணுக்கு உட்காந்துரும், ஆணுக்கு இது பெண்ணுக்கு உட்காந்துரும். பெண்ணுக்கு சொல்றாரு, உன் தகப்பன் எவ்வாறு பார்த்தானோ அதை போல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே வந்து ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய சமயத்துல உன் தகப்பனை போல் அவனை பார் அப்படிங்க முடியாது. அதாவது ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய சமயத்துல உன் கணவனை அவன் தாய் எவ்வாறு அவனை கவனித்துக் கொண்டு அதை போல் நீ ஒரு தாயாக மாறி, தாரமாக போனாய் நீ தாயாக மாறி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் இவர் வந்து ஒரு வித்தியாசமா சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே ஆணை முற்படுத்தி
தந்தையை முற்படுத்தி சொல்லிவிட்டாரோ அப்படின்னு என்ன தோணுது. ஒருவேளை வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா சிம்புக்கு கல்யாணம் ஆகலை இல்லையா. ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு டாக்டர் தான் சொல்ல முடியும். ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயத்தை பத்தி ஒரு மேஸ்திரிக்கு தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா. அதே மாதிரி வந்து ஒரு நடிப்பை பத்தி ஒரு நடிகனுக்கு தான் தெரியும். அது மாதிரி வந்து கல்யாணத்தை பத்தி கல்யாணம் செய்து முடித்தவர்களுக்கு தான் தெரியும். அப்படி நம்ம நினைக்கலாம். ஏன்னா நடிகர் சிம்புக்கு கல்யாணம் ஆகல, அதனால வந்து இவர் வந்து இப்படி ஒரு விஷயமா சொல்லிவிட்டாரோ அப்படி நினைக்க தோணுது. இதுல வந்து தவறு ஒன்றும் இல்லை என்றாலுமே கூட லாஜிக் இடிக்குது. ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணை சொல்லிட்டாரு, அதே மாதிரி ஆணுக்கு பெண்ணை சொல்லாமல் போய்விட்டாரே. ஆணுக்கு பெண்ணை சொல்லிட்டார், பெண்ணுக்கு ஆணை சொல்லாமல் போய்விட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிக் ஒதுக்கிருக்காங்க. ஒரு குழப்பம் வரும். அப்பதான் எதுகை மோனைய ஊமை மேயமா அந்த பாடல் வரிகள் எப்படி எழுதுற கவிதை அது மாதிரி வரும். வாழ்க்கை அப்படிதான் அமையும். அதனால வந்து இது நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சொல்லுது. எப்படியோ ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன அட்வைஸ் ஒரு நன்மை இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இல்லை எப்படி நினைச்சிட்டு போயிட வேண்டியதான். முதல்ல சொன்ன பாருங்க, கல்யாணம் ஆகாதவங்க இப்படிதான் சொல்லுவாங்கப்பா. ஒருவேளை கல்யாணம் ஆகாததால் இப்படித்தான் சொல்வார்களோ, கல்யாணம் ஆகாதவர்கள் இப்படித்தான் சொல்வார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமா. இல்லாவிட்டால் கல்யாணம் ஆகாததால் இப்படி சொன்னாரா, கல்யாணம் ஆகாதவர்கள் இப்படி சொல்வார்களா, அல்லது கல்யாணம் ஆகாததால் சிம்பு இப்படி சொன்னாரா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.